வெல்கம் டு சுபிக்ஸம் அகாடமி. இனிமேல் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்தும் முக்கியமான டெஸ்ட் கொஸ்டினை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா ஒரு குயிஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து அதுலேருந்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமான கொஸ்டின் எல்லாமே இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம். சரி, வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ சட்டத்தின் ஆட்சி என்பது எந்த நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது? சட்டத்தின் ஆட்சி என்பது எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் கண்டுபிடிங்க. ஸோ 10 செகண்ட். சட்டத்தின் ஆட்சி. ஸோ இது எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்டன். பிரிட்டன் நாட்டிலிருந்து தான் இந்த இதை வந்து எடுத்திருப்பாங்க. சரியா? அமெரிக்காவிலேருந்து என்னென்ன எடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? நம்ம நெக்ஸ்ட் குயிஸ் முடிஞ்ச உடனே இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். கூட்டாட்சி தத்துவம் என்பது எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது? கூட்டாட்சி தத்துவம் என்பது எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? ஸோ டைம் ஸ்டார்ட் நவ். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கனடா அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஏன் கனடா அப்படின்னு நம்ம சொல்லுதோம் அப்படின்னா, ஸோ கண்ணு, ரெண்டு கண்ணு இருக்குல்ல. ஸோ இங்கே ஒரு கண்ணு இருக்கு, இங்கே ஒரு கண்ணு இருக்கு. இந்த ரெண்டு கண்ணும் கூட்டா சேர்ந்து தான் பார்க்கும். அதனால இந்த கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு வந்ததுனாலே நீங்கள் கனடா அப்படிங்கிறத ஆன்சராக போட்டுருணும். சரி, வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ ஜெர்மன் நாட்டின் அரசியல் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது எது? ஜெர்மன் நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது எது? ஸோ கொஞ்சம் யோசித்து ஆன்சர் சொல்லுங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசர காலத்தில் அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா, அதை நிறுத்தி வைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜெர்மன் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும்னா ஹிட்லர் ஞாபகத்துக்கு வந்துடுவார். ஸோ ஹிட்லர் வந்து என்ன செய்வார்? யாருக்குமே எந்த உரிமையுமே கொடுக்க மாட்டார். ஸோ நான் தான் சர்வாதிகாரி அப்படின்னு இருந்தார் இல்லையா, அப்போ அந்த ஜெர்மன் வந்தாலே அவசர அடிப்படை உரிமைகள் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருவாரு அப்படின்னு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அரசு பணியாளர் தேர்வாணையம் எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? அதாவது எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து அதை எடுத்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுக்கு உங்களுடைய ஆன்சரை சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935. அதாவது 1929 வந்து என்ன செய்வாங்க? ஸோ பயங்கரமான ஒரு போராட்டம் வந்து நடக்கும் நீதி கட்சி சார்பாக. அப்போ அதுலேருந்து என்ன ஆகும் நமக்கு? இந்த அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது 1935க்கு முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் ஒரு அமைப்பு அங்கீகாரம் வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா இந்த 1935 ஆக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் தான் என்ன செஞ்சாங்க நமக்கு இந்த சட்டப்பூர்வ அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதனால இந்திய அரசு சட்டத்துல இருந்து தான் இந்த அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடிப்படை கடமைகள் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? அடிப்படை கடமைகள். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ரஷ்யா. ஸோ ஆப்ஷன்ல இல்லை, டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் வந்து ரஷ்யா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா இந்தியாவும் ரஷ்யாவும் பல ஆண்டுகளாக வந்து என்னன்னா நட்புல இருக்கு. அப்போ இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து உதவக்கூடியது ரஷ்யாவுடைய கடமை. அப்போ அடிப்படை கடமைங்கிறது ரஷ்யாவில இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நீதித்துறை மறு ஆய்வு, ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்றாங்க இல்லையா, அது எந்த நாட்டுல இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அமெரிக்கா. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூனாலே என்னது நமக்கு? அமெரிக்கான்னு அதுக்கு வந்துடணும். எந்த நாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து நான் தான் நாட்டாம அப்படின்னு நாட்டாமத்தனம் பண்ணக்கூடியது யாரு? அமெரிக்கா. அப்போ அமெரிக்கா தான் என்னது இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது ப்ரொவிஷன் கொடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் எத்தனை பங்கு இந்திய அரசு சட்டம்
1935 இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இந்திய அரசு சட்டம் 1935 ஒண்ணு போட்டாங்க. அதுல இருந்து எத்தனை பங்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸ்கூல் புக்ல நீங்க தேடினீங்கனாலும் இருக்காது. முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் சொல்லுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2/3 அப்படின்னு இருக்கும். சரியா? 2/3 பங்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு மொத்தம் 60 நாடுகள்ல இருந்து எடுக்கப்பட்டது. அப்போ அந்த 60 நாடுகள்ல இருந்து எடுக்கப்பட்டாலும் 2/3 பங்கு அரசியலமைப்பு எங்க இருந்து எடுத்திருக்கோம்? இந்திய அரசு சட்டம் 1935ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த 2யும் 3யும் கூட்டுங்க 6 வந்துரும். அப்ப 60 நாடுகள்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மாநிலங்களவைக்கு உறுப்பினர் நியமனம் குறித்து எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மாநிலங்களவைக்கு உறுப்பினர் நியமனம் செய்றாங்க இல்லையா? அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருக்காங்க? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அயர்லாந்து. ஸோ அயர்லாந்து தான் இதுக்கான ஆன்சர். ரைட்டா? மாநிலங்களவைக்கு உறுப்பினர்கள் எல்லாமே எப்படி போவாங்க? அயர்ன் பண்ணாம போவே மாட்டாங்க சட்டைய. அப்போ அயன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அயர்லாந்து. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. மத்திய அரசினுடைய எஞ்சிய அதிகாரங்கள். அதாவது ஒரு மத்திய பட்டியல் இருக்கு, மாநில பட்டியல் இருக்கு. ஸோ இந்த 2 பட்டியல்கள்லயும் இல்லாத எல்லா அதிகாரங்களும் பொதுப்பட்டியல் இருக்கு. ஸோ இந்த 3 பட்டியல்லையுமே கொடுக்கப்படாத அதிகாரங்கள் மத்திய அரசுக்கு தான் அப்படின்னு சொன்ன பகுதி வந்து எந்த நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா கனடா. இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, ஸோ எனக்கு கண்ணுக்கு எட்டுன தூரம் என்னோட பவர் தான். மத்திய அரசினுடைய பவர் தான். கண்ணு வந்து மத்தியில இருக்கு. மத்தியில இருந்துட்டு என்ன சொல்லுது? ஸோ கண்ணுக்கு எட்டுன அளவுக்கு எனக்கு தான் பவர் அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிறத நீங்க ஷார்ட்கட்டா லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது? ஒரு குடியரசுத் தலைவரை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த நாட்டு அரசியலமைப்புல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? கடைசி கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கிலாந்து. சரியா? ஸோ இங்கிலாந்து அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து தான் நமக்கு என்னது இந்த குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து என்ன செய்வாங்க எடுப்பாங்க. பட் இருந்தாலும் அது வந்து அப்பாயின்மெண்டிங் பவர் அப்படிங்கிறது அயர்லாந்து இருக்கு இல்லையா? அயர்லாந்து நாட்டுல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அயர்லாந்து நாட்டுல இருந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? குடியரசுத் தலைவருங்கிறது நம்ம